ஓகே, அலோவ் பண்ணிடுங்க எல்லாரும். ஓகே, டைப் சியோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங்கை பார்க்கலாம். ஸோ டைப் சியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு டைப்ஸு. சில இந்த பின்ஸ்லாம் நோக்கியாவுக்கு வரும், இந்த மாதிரி பின்ஸ்லாம் நோக்கியாவுக்கு வரும். சாம்சங் பின்ஸ் இருக்குது, இது சாம்சங் பின். இது வந்து ரெட்மி அந்த மாதிரி பிராண்ட்ஸில். ஸோ இது மட்டும்தானே இருக்கானா? இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் பின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தோட கான்ஃபிகரேஷன்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். சில பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இன்டர்னலே உங்களுக்கு லேயர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வெளியே தெரியும் போது சால்வர் பண்ணக்கூடியது இந்த பின்ஸ் மட்டும் தான் நீங்கள் சால்வர் பண்ண முடியும், இதை சால்வர் பண்ண முடியாது. இந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது அது மேக்ஸிமம் நோக்கியா ஃபோன்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு அது வரும். ஸோ அது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. நார்மலாக எப்படி சிசி பின், டைப் சி அவுட்டரில் இருக்கிற பின்ஸ் இருக்கிற ஃபோனோட டைப் சி பின்ஸை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுன்ற இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லா சிசியும் சேம் கிடையாது. இன்கேஸ் சேமாக இருக்கான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் ரிப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எக்ஸாக்டாக இல்லாமல் பின்ஸ் வந்து நகர்ந்து இருந்துச்சுன்னா சால்வர் பண்ணிங்க அப்படின்னா தப்பான லைன், தப்பான இதோட சால்வ் ஆயிரும். 1 மினிட். சரி, இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அவருக்கு ஓப்பன் ஆகலையா என்னன்ட்டு ஜாயின் பண்ணுவீங்க. வர வெளியே போயிருங்க. இல்லை பேசுங்க, நீங்கள் தனியாக கால் பண்ணி பேசுங்க, உங்கள் ஃபோன்லேருந்து பேசுங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பின்ஸை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோனில் வச்சு சால்வ் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட். அப்படி பண்ணாலும் ஒர்க்கும் ஆகாது, உங்களுக்கு வேறு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆயிரும். ஸோ ப்ராப்பராக சேம் பின் அப்படின்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ டைப் சி பின்ஸில் டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. டோட்டலி 12 பின்ஸ் வரும். மேலே 12 பின்ஸ், கீழே 12 பின்ஸ், டோட்டலி 24 பின்ஸ். ஓகேவா? ஜாயின் ஆயிடுச்சு. டோட்டலி 24 பின்ஸ் இருக்குது. இது டைப் சி பின்ஸோட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன். இப்போ வர்ற ஃபோன்ஸ்லாம் சில பிராண்ட்ஸ், மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இதை கட் ஆஃப் பண்ணிவிட்டு பின்ஸை குறைச்சிட்டாங்க. பட் நீங்கள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க, என்னென்ன பின்ஸ் வரும், என்னென்ன பின்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கிரவுண்ட் அப்படின்றது நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ டைப் சியில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் கேபிளை இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அதுக்கு காரணம் மேலேயும் இருக்கிற லைன் கீழேயும் இருக்கும், கீழே இருக்கிற லைன் மேலேயும் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டும் சேம் லைன் தான், பட் இந்த இடத்துல இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது இந்த ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அவ்வளோதான். ஏன்னா பின்ன நம்ம ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் இன்சர்ட் பண்ணும்போது அது அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸில் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைன்ஸை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரவுண்ட் அப்படின்றது நெகட்டிவ் லைன். ஸோ நெகட்டிவ் லைன் இல்லாமல் எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் ஒர்க் ஆகாது. ஸோ பாசிட்டிவ் இருக்கணும், கன்ஃபார்மாக நெகட்டிவும் இருக்கணும். நெகட்டிவ் இல்லாமல் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், எந்த எலக்ட்ரானிக் லைன் எதுவுமே உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. அதாவது வோல்டேஜ் மூவ் ஆகணும் அப்படின்னா பாசிட்டிவ் லைன் மட்டும் இருந்தால் பத்தாது, நெகட்டிவ் அதாவது கிரவுண்ட் லைனும் இருந்தால் தான் வோல்டேஜ் மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. ஓகே, கிரவுண்ட் அப்படின்றது நெகட்டிவ் லைன். TX1 பாசிட்டிவ், TX1 நெகட்டிவ் அப்படின்றது. இந்த ரெண்டும் என்ன பின் அப்படின்னா, TX அப்படின்னா டிரான்ஸ்மிட். எதை டிரான்ஸ்மிட்னா ஹை ஸ்பீட் டேட்டா. இப்போது நார்மலாக நீங்கள் V8 பின்னில் ஃபோனை கனெக்ட் பண்ணி சிஸ்டத்தில் லேப்டாப்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கும் ஒரு டைப் சி பின்னில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கும் உள்ள ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்காக டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங். இப்போ நீங்கள் ஒரு ஓடிஜி போட்டு ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இல்லை ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ரிசீவ் பண்ணுறதுக்கு தனியாக 2 லைன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு லைன், அண்ட் டேட்டா லைன் தனி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லைனை அவங்க வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது
V80யோட பல மடங்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது டேட்டா டிரான்ஸ்மிட்டிங் லைன். அதுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 பின்ஸ் இருக்குது. ஸோ விபஸ் லைன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், வோல்டேஜ் லைன். நீங்கள் சிசி அதாவது டைப் சியை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் உங்களுக்கு இன்புட் ஆகக்கூடிய லைன் தான் விபஸ் லைன். CC1 அண்ட் CC2 அப்படின்றது அப்படின்னா என்னென்னா, சிசி அப்படின்னா எந்த பின்னை நீங்கள் வந்து எந்த சைடில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் டைப் சியில் நீங்கள் எந்த சைட் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபோன் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் மேலே இருக்கிற பின்னோட நீங்கள் கேபிள் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அங்கிருந்து தான் வோல்டேஜை எடுத்துக்கணுமே தவிர கீழிருந்து இருக்கிற பின்னில் வோல்டேஜ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி அதை செலக்ட் பண்ணணும், எந்த சைட்லேருந்து வோல்டேஜ் இன்புட் வருது அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி CC1 ஆர் CC2. ஓகேங்களா? இந்த 2 பின்னும் எதுக்காகனா, எந்த சைடில் நீங்கள் கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கேபிளில் இருந்து வர்ற வோல்டேஜ் ஒரு டேட்டா எந்த சைட்லேருந்து வருது, மேல் சைடு எல்லா சைடும் மேலே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகணுமா, இல்லை கீழே இருக்கிற லைன்ஸ்லாம் ஒர்க் ஆகணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த லைன். ஓகேங்களா? டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ் அப்படின்றது தெரியும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக USB 2.0. இது வந்து USB 3.0வோட கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 3.1 அந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக இருக்கக்கூடிய லைன்ஸ். SBU அப்படின்றது சார்ஜிங்க்கும் சம்மந்தம் கிடையாது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் சம்மந்தம் கிடையாது. சைட் பேண்ட் யூஸ் ஃபார் ஆல்டர்னேட் மோட். ஆல்டர்னேட் மோட் மீன்ஸ் உங்களுடைய ஃபோனை ஒரு HDMI போர்ட்டில் கனெக்ட் பண்ணலாம், டிவியோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்க்ரீனை அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த பின் SBU மோஸ்ட்லி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், சார்ஜிங், ஸ்லோ சார்ஜிங் இதுக்கு எதுக்குமே இது சம்மந்தம் இல்லை. ரொம்ப ரேராக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பின் ஒர்க் ஆகலாம். உங்களுக்கு HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்க்ரீன் அங்கே ப்ரொஜெக்ட் ஆகாது. ஸோ அந்த லைன் தான் சைட் பேண்ட் யூனிட் USB. ஓகேங்களா? ஸோ அடுத்து விபஸ் அப்படின்றது இந்த சைடில் இருக்கிற அதே வோல்டேஜ் லைன் தான் இந்த சைடும் இருக்கும். ஸோ 2 லைன் இருக்குது, வோல்டேஜ் லைன் அண்ட் RX2 ப்ளஸ் RX2 மைனஸ், நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, அண்ட் தென் கிரவுண்ட். இதே தான் இங்கே RX1 இங்கே RX2 இங்கே RX1, இங்கே TX2 இங்கே TX1. ஸோ சேம் கிரவுண்ட், டிரான்ஸ்மிட்டிங் லைன், வோல்டேஜ் லைன், சிப் அதாவது சைட் செலக்ட் பண்ணுற சார்ஜிங் சைட் செலக்ட் பண்ணுற லைன் அண்ட் டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ், HDMI போட்டுக்கொண்டு நான் அதை வீடியோ அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு லைன், மறுபடியும் வோல்டேஜ் லைன் அண்ட் ரிசீவிங் லைன் அண்ட் கிரவுண்ட். ஸோ இதுதான் டைப் சி பின்ஸோட கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? ஸோ கேபிளோட கிரவுண்ட், ஹை ஸ்பீட் டேட்டா USB டிரான்ஸ்மிட்டிங், கேபிள் பஸ் பவர், சைட் பேண்ட் யூஸ் ஃபார் ஆல்டர்னேட் மோட், நாட் யூஸ்ட் ஃபார் யூஎஸ்பிக்காக இது கிடையாது, பட் வீடியோக்காக. கான்ஃபிகரேஷன் சேனல் ஃபார் கேபிள் அட்டாச் ஓரியேஷன், ரோல் டிடெக்ஷன் அண்ட் கரண்ட் மோட். ஒன் பிகம்ஸ் வி கனெக்ஷன் டு சப்ளை பவர் ஃபார் கேபிள் ஆர் அடாப்டர். ஸோ எந்த சைடில் இது கனெக்ட் ஆகுதோ அதை கான்ஃபிகர் பண்ணுறக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறக்கு உண்டான சேனல் செலக்ட். ஓகேங்களா? சாரி, கான்ஃபிகரேஷன் சேனல். ஓகேங்களா? அடுத்து விபிஎஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் லைன். ஸோ இதுதான் டைப் சி பின்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸ். இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே பின்ஸை ஆல்டர்னேட் பண்ணி வர இந்த பின்ஸ்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை, இந்த லைன்லேயே நம்ம வந்து டேட்டாவை ஹை ஸ்பீடில் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்றக்காக பின்ஸை நிறையா குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த சிசி சார்ஜிங் கனெக்டரில் மொத்தம் எத்தனை பின் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 and 16. டோட்டலி 16 பின்ஸ் இருக்குது. இதில் இந்த ஒயிட் கலரில் இருக்கிற பின்ஸ் எல்லாமே NC, நாட் கனெக்டட். இன்கேஸ் நீங்கள் சிசி ரீப்ளேஸ் பண்ணும்போது கூட இந்த பின்ஸ்லாம் உங்களுக்கு டேமேஜ், அந்த அடியில் ட்ராக் டேமேஜாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா அது எந்த லைனோடையும் கனெக்டடாக இருக்காது. ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் மீதி இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணலாம், இல்லை மீதி இருக்கிற பின்ஸை மட்டும் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஜம்பர் பண்ணலாம். இதை நம்ம பார்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இதில் ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, 1 2 3 4, இதெல்லாமே என்ன லைன்? USB VBus கனெக்ஷன், அதாவது வோல்டேஜ் லைன். வோல்டேஜ் லைன் அண்ட் USB CC1, USB CC2, அதாவது கான்ஃபிகரேஷன் கேபிள் கான்ஃபிகரேஷனுக்காக. ஸோ எந்த சைட் கனெக்ட் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக 2 பின். அண்ட் தென் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, ஹை ஸ்பீட் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு
1 minute. Data plus and data minus. USB 0, USB 0, high speed, data minus and data plus. இது வந்து இப்போ டிரான்ஸ்மிட்டிங் தனி லைன் கிடையாது, ரிசீவிங்க்கு தனி லைன் கிடையாது. இதுலேயே உங்களுக்கு இங்கிருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் உங்களுக்கு ஐசியில் போய் உங்களுக்கு அந்த ஒர்க்கு அங்கே நடக்கும். ஸோ அதனால் இங்கே பின்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் CC1, CC2 வோல்டேஜ் லைன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் லைன். ஸோ சார்ஜிங் ஸ்லோ சார்ஜிங் ஆனாலும் இந்த பின்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைனாலும் இந்த பின்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஃபேக் சார்ஜிங் வந்தாலும் இந்த பின்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்லோ சார்ஜிங், ஃபேக் சார்ஜிங், டேட்டா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எதுனா இந்த USB C0, ஹை ஸ்பீட், டேட்டா ப்ளஸ் ஆர் டேட்டா மைனஸ். இந்த 4 பின்னில் ஏதோ ஒரு பின். ஸோ இந்த 2 பின் டேமேஜ் அப்படின்னா, இந்த 2 பின் ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும், ஒரு சைடில் உங்களுக்கு ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். இட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு சைடு, இந்த 2 பின் ஒரு சைடுக்கும், இந்த 2 பின் ஒரு சைடுக்கும் உண்டான பின்ஸ். ஸோ 4மே ஒரே சைட்லேயே இருக்காது. யூஎஸ்பியை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 சைடும் இருக்கு இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி. ஒன் மினிட். ஓகே, சாரி, ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு கால். ஸோ வோல்டேஜ் லைன் உங்களுக்கு நாட் சார்ஜிங் ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா, இந்த வோல்டேஜ் லைன் உங்களுக்கு பிரேக் ஆகிருந்தா உங்களுக்கு நாட் சார்ஜிங் ஃபால்ட் வரும். இந்த கேபிள் சைடு இந்த பின் ஒர்க் ஆகலை அப்படின்னா, நீங்கள் இதில் இந்த 4 பின் அண்ட் இந்த வோல்டேஜ் லைன் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் கூட இந்த சேனல் கான்ஃபிகரேஷன், இந்த பின் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு சைடில் உங்களுக்கு சார்ஜிங் ஏறாது. இல்லை எனக்கு ஒரு சைடு சார்ஜ் ஏறுது ஆனாலும் ஃபேக் சார்ஜிங் இருக்குன்னா, இந்த டிபி அண்ட் டிஎம் அப்படின்ற இந்த 2 பின்னும் டேமேஜாக இருக்கும். ஸோ இதை நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிசியை செக் பண்ணணும். நம்ம டேரெக்டாக நம்ம மார்க்கெட்டில் சிசி போர்டு கிடைக்குது, வாங்கி மாற்றிடுவோம். பட் ஒரிஜினல் சிசி போர்டை ஏன் ரிப்பேர் பண்ண முடியாது, ரிப்பேர் பண்ணக்கூடாது? அதில் தான் உங்களுக்கு அதிக காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் தான் உங்களுக்கு அதிக காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதில் தான் உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், மைக்கோட கிளாரிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்பீக்கருக்கு வர்ற வோல்டேஜ், அதை ப்ரொடெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டர்ஸ், டயோடெலாம் அதில் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற காப்பி போர்டில் காம்பனன்ட்ஸ் கம்மியாக இருக்கும், ப்ரொடெக்ஷன் கம்மியாக இருக்கும், ஹீட்டாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் 2-3 டைம்ஸ் சார்ஜிங் கனெக்டர் சேஞ்ச் பண்ணிங்கனாவே அது ரொம்ப டேமேஜ் ஆயிரும். பட் ஒரிஜினலாக நீங்கள் எத்தனை டைம் ஹீட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணாலும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் 10 டைம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த சிசி போர்ட் திருப்பியும் ரீயூசபிளாக இருக்கும். ஓகேங்களா? அதனோட மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ ஒரிஜினல் சிசி போர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரெக்கமெண்ட் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு வழியே இல்லை, ரொம்ப நிறைய டேமேஜஸ் ஆயிடுச்சு, இதுக்கு ஒர்க் பண்ணால் கஸ்டமர் அவ்வளோ பே பண்ண மாட்டாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் நார்மல் சிசி போர்டுக்கு நீங்கள் போகலாம். ஓகேங்களா? ஸோ
ஓகே, ஐ எம் ஆடிபிள். கேட்குதுன்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே, இந்த பின்னோட கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ CC1 DP DM CC2. ஸோ வோல்டேஜ் லைன் எந்த சைடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது, ஃபர்ஸ்ட் சைடு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா CC1 அண்ட் DP அண்ட் DM. டிபிடிஎம்க்கு உங்களுக்கு 4 சைடு இருக்கு, 4 பின்ஸ் இருக்குது. 4 சைடில் உங்களுக்கு ரெண்டு பின் ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும், ஒரு சைடு ஸ்லோ சார்ஜிங் ஆகும். ஸோ இந்த பின்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம். ஸோ இதில் சில லைன்ஸ் இருக்குது. இது எல்லாமே கிட்டத்தட்ட கிரவுண்ட், இந்த பின்ஸ் எல்லாமே கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் பாருங்கள், இது சாம்சங் சிசி போர்டோட கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேங்களா? கிரவுண்ட், விபஸ், CC1 டேட்டா ப்ளஸ், அதாவது ஹை ஸ்பீட் டேட்டா ப்ளஸ், ஹை ஸ்பீட் டேட்டா மைனஸ், SBU1 விபஸ், கிரவுண்ட். ஓகேங்களா? கிரவுண்ட் இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் உங்களுக்கு கிரவுண்ட், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லைன் விபஸ் லைன். ஸோ நீங்கள் சால்டரிங் பண்ணும்போது கிரவுண்டும் வோல்டேஜ் லைனும் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ இது சேம் பக்கத்தில் இருக்காது, பட் கிரவுண்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட், விபஸ், CC1 டேட்டா, ஹை ஸ்பீட் டேட்டா மைனஸ், சைட் பேண்ட் 1 அண்ட் விபஸ், கிரவுண்ட். ஸோ இது சாம்சங் பின்ஸோட கான்ஃபிகரேஷன். ஸோ லேட்டஸ்ட்டாக வர்ற எந்த சாம்சங் ஃபோனாக இருந்தாலும் இந்த பின் கான்ஃபிகரேஷனோட தான் இருக்கும். ஸோ இந்த இந்த பின்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விபஸ் அப்படின்றது வோல்டேஜ் லைன், CC1 அப்படின்றது எந்த சைடு நீங்கள் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத அது செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன், அண்ட் டேட்டா ப்ளஸ், டேட்டா மைனஸ், சைட் பேண்ட் அண்ட் விபஸ் அண்ட் கிரவுண்ட். ஒவ்வொரு பின்னுக்கும் ஒவ்வொரு ஒர்க். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஃபால்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பின்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபால்ட்டு சால்வ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ஜிங் கேபிள் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது வோல்டேஜ் உங்களுக்கு இன்புட் வரும். ஸோ அந்த வோல்டேஜ் சிசி போர்டில் இருந்து ஸ்ட்ரிப் வழியாக உங்களுக்கு மெயின் போர்டுக்கு போகும். இது ஒரு ரெட்மி 8 அப்படின்ற போர்டோடைய ஒரு கனெக்ஷன். ஸோ இதில் சேம் நேற்று பார்த்த மாதிரியே தான் சார்ஜிங் இங்கே இன்புட் ஆகிட்டு இந்த கனெக்டருக்கு வரும். இந்த கனெக்டருக்கு வர வழியில் இடையில உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டயோட், அந்த மாதிரி சின்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். விவோ ஃபோன்ஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு சார்ஜிங் ஐசியே சிசி போர்டில் தான் இருக்கும். சாரி, ஓவிபி ஐசி. சம்டைம் சார்ஜிங் ஐசி கூட இந்த சிசி போர்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக வோல்டேஜ் இங்கே இன்ஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறாது. இப்போது பார்த்தீங்கன்னா Y20 V8ல் நான் சொல்கிறேன். சாரி, ஸ்க்ரீனை பெருசாக வச்சு எனக்கு போர்னியை ஓப்பன் ஆகலை. ஸோ ஸ்க்ரீன் சைஸை சின்னதாக பண்ணிடுறேன். சரி, Vivo Y20. ஓகே, இதில் ஐசி இங்கே வரும். ஸோ இந்த சார்ஜிங் ஐசி இதில் இல்லை, அதுவும் காப்பி போட் போல். ஓகே, எனக்கு எக்ஸாக்டாக மாடல் ஐடென்டிஃபை ஆகலை. பட்
விவோ ஃபோன்ஸில் சில ஃபோன்ஸில் உங்களுக்கு சார்ஜிங் ஐசி இன் சிசி போர்ட்லேயே வரும். அது போக ஓவிபி ஐசி இந்த ஃபோன்ஸில் பாருங்கள், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் ஐசி மெயின் போர்டில் கொடுக்காம சார்ஜிங் போர்ட்லேயே கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் ஸோ இந்த ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் ஐசி உங்களுக்கு நீங்கள் மெயின் போர்டில் தேடினீங்கன்னா உங்களுக்கு விவோ ஃபோன்ஸில் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ ஒரே நிமிஷம், நான் இன்னொரு மாடல் மட்டும் செக் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு சார்ஜிங் ஐசி Z1 ப்ரோவில் இருக்குது. சார்ஜிங் ஐசி உங்களுக்கு எங்கே இருக்குது? சிசி போர்ட்லேயே இருக்குது. ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் ஐசியும் உங்களுக்கு சிசி போர்ட்லேயே இருக்குது. அண்ட் தென் சார்ஜிங் ஐசியும் உங்களுக்கு சிசி போர்ட்லேயே இருக்குது. இது மெயின் போர்டில் வராது. நீங்கள் மெயின் போர்டில் போய் சார்ஜிங் ஐசியை தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் ஐசி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல்ஸும் சில விவோ ஃபோன்ஸில் வரும். பட் இது விவோவில் மட்டும்தான் இருக்கும். மற்ற ஓப்போ, ரெட்மி, சாம்சங்லாம் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சில ஃபோன்ஸில் மட்டும் இந்த மாதிரி விவோவில் இருக்கும். ஸோ சார்ஜிங் ஐசி, இந்த சார்ஜிங் ஐசி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் நியூ பேட்டரி வச்சிங்கன்னா கூட ஃபோன் ஆன் ஆகாது சம்டைம். ஓகேங்களா? இது ஒரு சார்ஜிங் ஐசி. வோல்டேஜ் இங்கே ஜென்ரேட் ஆகிப்போம். இது ஒரு சார்ஜிங் ஐசி. டியூவல் சார்ஜிங் ஐசியும் கூட இருக்கலாம். இந்த ஃபோன்லேயே சேம் நம்ம சார்ஜிங் ஐசியை மேலே மெயின் போர்டில் செக் பண்ணலாம். சி எனக்கு ஜூம் ஆகலை. எஸ் கமான். ஸோ இது ஒரு சார்ஜிங் ஐசி. பட் உங்களுக்கு சார்ஜிங் ஐசி இங்கே இருக்குது, பிக்யூஐசி இங்கேயே ஒரு சார்ஜிங் பிக்யூஐசி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய காயில், விபிஹெச் காயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைப் சி மட்டும் பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வோல்டேஜ் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. வோல்டேஜ் இங்கிருந்து இங்கே வந்தது. ஜஸ்ட் வோல்டேஜ் மட்டும் வந்தால் சார்ஜ் ஆகுமானா கண்டிப்பாக சார்ஜ் ஆகாது. டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ் இருந்தால் தான் உங்களுக்கு மினிமம் 1 ஆம்பியருக்கு மேலே சார்ஜ் ஆகும். ஒவ்வொரு ஃபோனும் உங்களுக்கு மினிமம் 1 ஆம்பியராவது எடுத்தால் தான் உங்களுக்கு பேட்டரியில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். 1 ஆம்பியருக்கு கம்மியாக வருது அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஃபேக் சார்ஜ் தான் அங்கே ஆகும். ஓகேங்களா? சார்ஜிங் ஏறுற மாதிரி காட்டும், பட் உங்களுக்கு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகாது. 1 ஆம்பியர் இருந்தால் கண்டிப்பாக பேட்டரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். 1 ஆம்பியருக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. 1 ஆம்பியர் இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னா எஸ், ரொம்ப நேரம் எடுத்தது ஆகும். உங்களுக்கு 2 ஆம்பியர், 3 ஆம்பியர் அந்த ஃபோன் இப்போ வந்து மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா? 33 வாட்ஸ், 44 வாட்ஸ் விவோ, 33 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் இருக்குது, 18 வாட்ஸ் இருக்குது, 80 வாட்ஸ் இருக்குது, 66 வாட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டணும் அண்ட் அதே அளவுக்கு ஈக்குவலாக சார்ஜும் ஆகணும் அப்படின்னா இந்த ஹை ஸ்பீட் டேட்டா ப்ளஸ் ஹை ஸ்பீட் டேட்டா மைனஸ் அப்படின்ற இந்த 2 லைனும் கம்பல்சரி ஒர்க் ஆகணும். கூடவே சிசி 1ம் ஒர்க் ஆகணும், சிசி 2ம் ஒர்க் ஆகணும். ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று ஒர்க் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு சைடில் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும், பட் கஸ்டமர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் 2 பின்ஸுமே ப்ராப்பராக இருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நாட் சார்ஜிங் இருந்தால் அப்படின்னா என்ன ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வோல்டேஜ் லைன் இங்கே வராமல் இருக்கலாம், வோல்டேஜ் இங்கே வராமல் இருக்கலாம், அண்ட் தென் இந்த ஸ்ட்ரிப் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை சிசி போர்டு ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை கனெக்டர் ஃபால்ட்டாக இருக்கலாம். நாட் சார்ஜிங்க்கு மோஸ்ட்லி சிப் லெவல் இல்லாமல் நீங்கள் ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ட்ரபிள் ஷூட் பண்ணக்கூடிய லெவல் இதுதான். சிசி அண்ட் தென் சிசி போர்டு அண்ட் சிசி இந்த சப்போர்ட் டு மெயின் போர்டு ஸ்ட்ரிப், எஃபிசின்னு சொல்லுவாங்க, மெயின் எஃபிசி. இந்த 3மே நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வாட் எவர் சார்ஜிங் ஃபால்ட்னு வந்துச்சு அப்படின்னாவே டைரெக்டாக சிசியை ரிப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா சிசியில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நமக்கு ஐடென்டிஃபையே ஆகாது. நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம், ஸ்லோ சார்ஜ் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். சிசி ஹார்ட்லி உங்களுக்கு எவ்வளோ 15 மினிட்ஸ் ஆகும். அதிகபட்சம் உங்களுக்கு ஸ்கில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா கூட 15 மினிட்ஸ் ஆகும். அந்த 15 மினிட்ஸில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணிடலாம்.
ஓகேங்களா? செக் பண்ணியே ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டெலிவரியும் பண்ணிடலாம். இன்கேஸ் அதுக்கப்புறம் வரல அப்படின்றத அடுத்தடுத்து போய்க்கலாம். கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கும்போது சார்ஜிங் ஃபால்ட்டை சால்வ் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமருக்கு லாங் லைஃப் வரும். 6 மந்த் 6 மந்த் இல்லை 5 மந்த் அந்த மாதிரி உங்களுக்கு லாங் லைஃப் வரும். அவங்க என்ன டஸ்ட்டு என்ன ஒரு ஒரு மண் அதிகமாக போகிற மாதிரி வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு ஒரு 5 மந்த்தாவது மினிமம் வரும். அப்போ அவங்க சாட்டிஸ்ஃபைட். மாற்றிட்டு போயிட்டு 10 நாள் ரிப்பேர் அப்படின்றது ரிட்டர்ன் வர்றவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும். அப்போ 5 மந்த் ஆகும்போது எஸ் என்னோட யூசேஜ் எல்லாம் அது டேமேஜ் ஆயிடுச்சுன்றது கஸ்டமரே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? கம்பல்சரி சிசியை ரீப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஃபால்ட்டை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் சிசி போர்டா இல்லை ஸ்ட்ரிப்பா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சம்டைம் நீங்கள் பிரிக்கும் போதே ஃபோனை டிஸ்அசம்பிள் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஸ்ட்ரிப்பு கட் ஆயிருக்கலாம், தண்ணி பட்டு உங்களுக்கு அந்த ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எதுவுமே இல்லை, ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் சிசி மேலே தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா டேரெக்டாக சிசியை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது நாட் சார்ஜிங் ஃபால்ட். ஃபேக் சார்ஜிங்க்கு நேற்று சொன்ன மாதிரி தான் 0.6 ஆம்பியர் எடுத்துக்கும். ஃபேக் சார்ஜிங்க்கு காரணம் என்னவா இருக்கலாம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்பயும் சொன்னேன். எனக்கு யாராவது சேட் பாக்ஸில் சொல்ல முடியுமா? நான் வெயிட் பண்ணுறேன். ஃபேக் சார்ஜிங்க்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம்? எனி ஒருத்தர் சொன்னீங்கன்னா கூட ஐ எம் ஹாப்பி. 11 மெம்பர்ஸ் சம்திங் இருந்தீங்க. ஸோ 14 மெம்பர்ஸ் இருக்கீங்க. எனி ஒன்? தெரியலனா நோனாவது டைப் பண்ணுங்க. எஸ், லோ ஆம்பியர் வோல்டேஜ். பிரவீன் குமார், டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ் ஆர் நாட் ஒர்க்கிங். எஸ், இதுதான் கரெக்ட். லோ ஆம்பியர் ஏன் எடுத்துக்குதுன்னா, லோ ஆம்பியர் தான். ஏன் லோ ஆம்பியரை அது கன்சியூம் பண்ணுது? லோ ஆம்பியரை கன்சியூம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ் ஒர்க் ஆகாது தான் காரணம். இதில் ஏதோ ஒரு லைன் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அப்படின்னா ஹை ஸ்பீடு அதாவது வோல்டேஜ் ஹை ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த மோடை டிடெக்ட் பண்ணாது சார்ஜிங் ஐசி. அந்த எனேபிள் பண்ணிக்காது. ஓகேங்களா? ஸோ அது அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கும். டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ் ஒர்க் ஆகும்போது தான் உங்களுக்கு ஹை ஆம்பியரில் உங்களுக்கு வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெரி குட், தேங்க்யூ. ஸோ ஃபேக் சார்ஜிங்க்கு இதுதான் ஃபால்ட்டி. இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ், இது இந்த பின்னில் டேமேஜ் இருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆர் இங்கே ஜிஆர் வேல்யூ வருதான்றதை நீங்கள் செக் பண்ணணும். இங்கே ஜிஆர் வேல்யூ வந்தும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக சிசியை சேஞ்ச் பண்ணிடுங்க. இங்கே ஜிஆர் வேல்யூ வரல அப்படின்னா இது எங்கே போகுது அப்படின்றத ஸ்கீமேட்டிக் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது ட்ரேஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ ஃபேக் சார்ஜிங்க்கு காரணம் டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது தான். ஸோ நாட் சார்ஜிங்க்கு சிசி ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை ட்ராக்ஸ் டேமேஜாக இருக்கலாம். விபஸ் லைன் ஃபால்ட்டியாக இருந்துச்சு, இல்லை சிசி ஃபால்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு நாட் சார்ஜிங். ஃபேக் சார்ஜிங்க்கு டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ். ஸ்லோ சார்ஜிங்க்கும் டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ். ஓகேங்களா? அண்ட் CC1 அண்ட் CC2 வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். அது கனெக்ட் ஆகாமல் அப்படி இல்லைன்னா சேனல் கன்ஃபிகர் ஆகாது. எந்த சைடில் அதை டிடெக்ட் பண்ணி இன்புட்டை எடுத்துக்கணுன்றத அது கான்ஃபிகர் பண்ணிக்காது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு CC1 உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணாலும் வோல்டேஜ் சார்ஜரில் இருந்து தான் வருதா அப்படின்றத ஃபோன் ஐடென்டிஃபை பண்ணிக்காது. ஓகேங்களா? ஃபோன் சார்ஜர்லேருந்து தான் வோல்டேஜ் வருதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த CC1ம் CC2வும் ஒர்க் ஆகணும். ஸோ இது ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபோன் ப்ராப்பராக சார்ஜ் ஆகாது. ஓகேங்களா? அது ஸ்லோ சார்ஜ் ஆகும். ஸோ 0.8 ஆம்பியர் டு 1 ஆம்பியர் எடுத்துக்கும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 4 மினிட்ஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஃபோன் 100% ஆருக்கு ஓவர் நைட் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவர் நைட் சார்ஜ் பண்ணவங்களாம் யாராவது கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ப்ராப்பரானது கொடுக்கணும். சப்போஸ் அந்த பின் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்த்து நம்ம ப்ராப்பராக சால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. ஸோ டைப் சி பின்னை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், அது எப்படி கான்ஃபிகர் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கீமேட்டிக்கில் எப்படி இருக்குது அதனுடைய லைன், அதாவது சிசி பின்னை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த கனெக்டர்லேயும் வோல்டேஜ் வருதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ரிப்பும் நல்லா தான் இருக்குது, அதில் வோல்டேஜ் வருதுன்ற கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இல்லை அன்கேஸ் வரல அப்படின்னா நம்ம அதை ரிப்ளேஸும் பண்ணிட்டோம்.
ரீப்ளேஸ் பண்ணியும் நமக்கு வந்து ஃபோன் சார்ஜ் ஆகலை அப்படின்னா நம்ம எங்கே ட்ரேஸ் பண்ணணும்? ஸோ நம்மகிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, ரெட்மி 9 பவர். அதனுடைய சப்போர்ட் அதில் சார்ஜிங்க்கு என்னென்ன பின் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ CC1 CC2 ஹை ஸ்பீட் டேட்டா ப்ளஸ் ஹை ஸ்பீட் டேட்டா மைனஸ் வோல்டேஜ் இன்புட். ஓகேங்களா? ஸோ VBus லைன் CC1 CC2 DM அண்ட் DP இது இருக்குது. இவ்வளோதான் பின்ஸ். ஸோ இந்த பின்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் உங்களுக்கு சார்ஜிங், ஃபேக் சார்ஜிங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும். இதில் எத்தனை NC பின்ஸ், நாட் கனெக்டட் பின்ஸ் அப்படின்னா 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பின்ஸ் உங்களுக்கு நாட் கனெக்டட். ஓகேங்களா? அது கனெக்டட் இல்லை. இப்போ மெயின் போர்டில் வரைக்கும் உங்களுக்கு வோல்டேஜ் இன்புட் வந்துடுது. அதை தாண்டி நான் எப்படி சார்ஜிங் ஃபால்ட்டை நான் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் GR வேல்யூ செக் பண்ணலாம். இதில் இதனுடைய லைன்ஸ் பார்த்தீங்கன்னா DP அண்ட் DM. இது வோல்டேஜ் லைன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிப்பாக இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 5 வோல்டேஜ் உங்களுக்கு வருதான்றதை செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபோன் வந்து ஹை ஸ்பீடில் வந்துச்சு அப்படின்னா சம் ஃபோன்ஸ் 9 வோல்டேஜ் எடுத்துக்கும். ஓகேங்களா? 11 வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஃபோன்ஸ் எடுத்துக்கும். அந்த ஃபோனுடைய சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்தது. ஸோ 9 வோல்டேஜ் வரலாம், 5 வோல்டேஜ் வரலாம். பட் 5 வோல்டேஜுக்கு கம்மியாக வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் செக் பண்ணக்கூடாது. பேட்டரி சார்ஜர் கேபிள்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு GR வேல்யூ வருதான்றதை செக் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது எங்கே போகுது? டைரெக்டாக இது டைரக்ட் CPU லைன். இடையில மட்டும் 2 ரெசிஸ்டர் வச்சுருக்காங்க. CPU நம்ம எடுத்து ரீபால் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு இன்கேஸ் இந்த 2 பாயிண்ட்லேயும் GR வேல்யூ வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெசிஸ்டரில் இந்த பாயிண்ட் ஒரு இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு GR வேல்யூ இருக்குது, இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு GR வேல்யூ இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்னவோ, இப்போது 2 கிலோ ஓம்ஸ் அப்படின்னா 2 கிலோ ஓம்ஸ் உள்ள ஒரு ரெசிஸ்டரை இந்த இடத்துல ரிப்ளேஸ் பண்ணுவோம். 100 கிலோ ஓம்ஸ்னா 100 கிலோ ஓம்ஸ். இது ஒரு ஃபியூஸ் அப்படின்னா நீங்கள் ஜம்பர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபியூஸ் மற்ற ஃபியூஸுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தனி கிளாஸு. அது ரெசிஸ்டர் அப்படின்ற சாப்டரில் இருக்குது. ஸோ இது ஃபால்ட்டி அப்படின்னா நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கே உங்களுக்கு GR வேல்யூ வரல அப்படின்னா, எங்கேருந்து உங்களுக்கு லைன் வரல அப்படின்னா CPUலேருந்து உங்களுக்கு லைன் வரல. இப்போ CPUலேருந்து உங்களால் கிரைண்ட் பண்ணி ஜம்பர் அடிக்க முடியுமானா நோ. CPU ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கான்றதை பார்க்கணும். இன்கேஸ் வந்து டேமேஜ் இருந்துச்சுன்னா மைக்ரோ ஜம்பர் இல்லைனா வந்து ஜிலேபி ஜம்பர்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் பண்ணுவாங்க. ஜம்பர் அடித்து அதை சர்க்கிள் பண்ணுவாங்க. ரவுண்ட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி அந்த பின்னை மேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அது சிப் லெவலில் வரும். ஸோ பேசிக்ஸில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பின்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பின்னில் உங்களுக்கு இந்த இடத்துல GR வேல்யூ வரல அப்படின்னா CPU ஃபால்ட். இங்கே வந்துருச்சு அப்படின்னா CPU ஃபால்ட் இல்லை. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டரில் இந்த ஃபால்ட்டி இந்த இடத்துல GR வேல்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஜம்பர் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் ஃபியூஸ், இது ஃபியூஸ் ஆகி இருந்தால். ஃபியூஸ் ஆகி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு GR வேல்யூ எனேபிள் ஆயிரும். ஸோ ஹை ஸ்பீட் டேட்டா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் ஆகும். இது DMDP ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாது. ஸோ இது வந்து DMDPயோட லைன். அதுக்கப்புறம் USB VBus பேட்ரி இந்த ஸ்ட்ரிப் கனெக்டரில் இருந்து இது எங்கே போகுது அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணலாம். USB VBus கனெக்ஷன் ஒரு ரெசிஸ்டருக்கு போகுது. அந்த ரெசிஸ்டருக்கு அப்புறம் 3 கெப்பாசிட்டர், ஒரு பெரிய கெப்பாசிட்டர், அதோட அடுத்து 2 சின்ன கெப்பாசிட்டர். அதுலேருந்து OVPICக்குள்ளே போகுது. OVPICலேருந்து அவுட்புட் வந்து சார்ஜிங் ஐசிக்குள்ளே போகுது. சார்ஜிங் ஐசிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வோல்டேஜ் டிவைடர் லைன் அண்ட் இது ஒரு ஃபீட்பேக் லைன். இந்த லைன் ப்ராப்பராக வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு ஃபேக் சார்ஜிங் நடக்கும். ஏன்னா உள்ள வோல்டேஜ் போகுது அப்படின்றத இந்த ஃபீட்பேக் லைன் உங்களுக்கு CPUக்கு அனுப்பும், ஒரு பவர் ஐசிக்கு அனுப்பும், சிக்னல்ஸை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். அப்போ தான் CPU பவர் ஐசிக்கு வோல்டேஜ் இன்புட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற கான்ஃபிகரேஷனை எனேபிள் பண்ணும். இல்லை ஃபீட்பேக் லைன் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் நடக்காது, சார்ஜிங் சிம்பிளும் காட்டாது.
டிஎம்டிபி ப்ராப்பராக இருக்குது, வோல்டேஜ் 5 வோல்டேஜ் வருது, இங்கேயும் 5 வோல்டேஜ் வருது, இந்த இடத்துலையும் 5 வோல்டேஜ் வருது. சார்ஜிங் ஐசிக்குள்ளேயும் 5 வோல்டேஜ் போகும், ஆனால் சார்ஜ் ஆகாது. நீங்கள் சார்ஜிங் ஐசியை ரீப்ளேஸ் பண்ணாலும் சார்ஜிங் எனேபிள் ஆகாது. உங்களுக்கு ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஃபீட்பேக் லைன். இது ஒரு வோல்டேஜ் டிவைடர் லைன், ஃபீட்பேக் போகக்கூடிய ஒரு லைன். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அது ஃபீட்பேக் லைன் தானே அப்படின்ட்டு. அது ஃபீட்பேக் எங்கே கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் சார்ஜிங் ஐசி, சாரி இல்லை, ஓகே இந்த சைடு இருக்கு. ஓகே இது ஓவிபி ஐசி, இதுதான் அந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் 3001 3002. ஸோ 3001 காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் பேஸ்ட், forward it and zoom it. Okay, so இது ஒரு ஃபீட்பேக் லைன். இந்த ஃபீட்பேக்கை எந்த ஐசிக்கு ஃபீட்பேக் இது கொடுக்குது அப்படின்னா இந்த ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் உள்ள இந்த ஐசிக்கே தான் ஃபீட்பேக் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு 2 லைன் இந்த ஐசிக்குள்ளேயே போகுது. ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ ஓகே 1 மெகா ஓம்ஸ். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 1 மெகா ஓம்ஸ். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 130 கிலோ ஓம்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக இன்கேஸ் இது ஒரு வாட்டர் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக இந்த ரெசிஸ்டரை 1 மெகா ஓம்ஸ் உள்ள ஒரு ரெசிஸ்டரை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ரெசிஸ்டர் இன்கேஸ் ஃபெயிலியர் அப்படின்னா 130 கிலோ ஓம்ஸ் உள்ள ஒரு ரெசிஸ்டரை வச்சு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ரெசிஸ்டரும் 2 ஃபீட்பேக்கு கொடுக்குது. என்ன ஃபீட்பேக்கு கொடுக்குது? ஸோ 1 மெகா ஓம்ஸ் வழியாக உங்களுக்கு 5 வோல்டேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகி தான் இந்த இன்புட் போகும். ஸோ இப்போ 5 வோல்டேஜ் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4.2 வோல்டேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு இன்புட் இங்கே போகும். ஸோ இது ஒரு டிவைடர் சர்க்யூட் இருக்கனால 5 வோல்டேஜ் கன்ஃபார்மாக பாதியாக குறைஞ்சி தான் இன்புட் போகும். அப்போது 2.5 வோல்டேஜ் தான் இன்புட் போகும். 2.5 வோல்டேஜ் இன்புட்டை இந்த ஐசி எடுத்துக்கிச்சுன்னா எஸ் ப்ராப்பரான வோல்டேஜ் இன்புட் வருது அப்படின்றத இந்த ஐசி என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் எனேபிள் லைன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ எனேபிள் லைன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனேபிள் லைன்லையும் அதே சேம், அதோட கொஞ்சம் கம்மியான வோல்டேஜ், ஏன்னா 2 ரெசிஸ்டர் தாண்டி வருது. அப்போது அதோட கம்மியான ஒரு வோல்டேஜ் உள்ளே வரும். அப்போது இந்த வோல்டேஜும் இது ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்னா ஓவர் வோல்டேஜ் வருதுன்னா அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணும். இல்லை அப்படின்னா இந்த எனேபிள் லைன் மூலிமா இங்கே அடுத்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வோல்டேஜ் அனுப்பும். அதாவது ஸோ இந்த ஐசி சுற்றி இருக்கக்கூடிய கன்ஃபிகரேஷன் தான். ஸோ இந்த 2 ரெசிஸ்டரும் இந்த ஐசியோட தான் கனெக்டட். இந்த 2 ரெசிஸ்டரும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ் இங்கே உள்ளே போகும், ஆனால் வெளியே வராது. ஓகேங்களா? எனேபிள் பண்ணாது. அப்போது இன்கேஸ் இது ஃபெயிலியர் அப்படின்னா நீங்கள் டேரக்ட் ஜம்பர் இந்த பாயிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சார்ஜ் ஆகும். பட் உங்களுக்கு சேஃப்டி இருக்குமானா ஓவர் வோல்டேஜ் வந்தால் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுமானா ப்ரொடெக்ட் பண்ணாது, டேரெக்டாக சார்ஜிங் ஐசி ஃபெயிலியர் ஆகிடும். மோஸ்ட்லி 100% நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். எனக்கு வழியே இல்லை, என்கிட்ட இந்த ஐசியெல்லாம் இல்லை, எனக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் நீங்கள் ஜம்பர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்ரி பின்ஸில் சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேட்ரி பின்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் மெயின் கிடையாது, அது போக 2 பின்ஸ் இருக்குது. பேட்ரி ஐடி, பேட்ரி தெர்மல். குவால்காம் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரியை கனெக்ட் பண்ணால் தான் சார்ஜிங் ஐசிலேருந்து பேட்டரி கனெக்டருக்கு வோல்டேஜ் எனேபிள் ஆகும். அதை நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? சேட்டில் சொல்லுங்கள். குவால்காம் ஃபோனுக்கு பேட்டரி கனெக்டில் இருந்தால் தான் பேட்டரி கனெக்டருக்கு வோல்டேஜ் ப்ரெசன்ட் ஆகும். எஸ் ஆர் நோ? சேட்டில் யாராவது ஒருத்தர் எஸ், தேங்க்யூ. மீடியடெக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பேட்டரி கனெக்டில் இருந்தால் வோல்டேஜ் அங்கே எனேபிள் ஆகுங்களா?
ஆர் கனெக்டில் இல்லாமல் இருந்தாலும் வோல்டேஜ் வருமா? எஸ், மீடியாடெக் டேரெக்டாக உங்களுக்கு வோல்டேஜ் அந்த இடத்துல எனேபிள் ஆயிரும். நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ண உடனேவே உங்களுக்கு அந்த இடத்துல வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டரை வச்சு. எஸ், தேங்க்யூ. ஸோ இது ஒரு குவால்காம் சிப்செட். ஓகேங்களா, இது குவால்காம் சிப்செட். வேணால் நம்ம குவால்காம் தானே ரெட்மி 9 பவருடைய காம்பனன்ட்ஸ் நேம் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சி குவால்காம். ஸோ குவால்காம் பேஸ்ட் சிப்செட்டில் உங்களுக்கு பேட்டரியை கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சார்ஜ் அந்த பேட்டரி கனெக்டருக்கு வோல்டேஜ் எனேபிள் ஆகும் இந்த பிளேஸ்க்கு. ஏன் அப்படின்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்குது, பேட்ரி ஐடி. ஓகேங்களா. ஸோ மீடியாடெக்கில் ஒரு சிப்செட்டையும் பார்த்துடலாம், ரெட்மி 9A. ஸோ இதுலேயும் ஒரு பேட்டரி ஐடி லைன் இருக்குது, பட் உங்களுக்கு வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகும். பட் குவால்காம் சிப்செட்டுக்கு இந்த பேட்டரி ஐடென்டிஃபிகேஷன் லைன் உங்களுக்கு ஒர்க் ஆனால் தான், நீங்கள் பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த லைன் ஒர்க் ஆகும். பேட்டரியிலிருந்து உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் எங்கே போகுது, டைரக்ட்லி இந்த சார்ஜிங் ஐசிக்கு போகுது. அப்போ பேட்டரி ஐடென்டிஃபை பண்ணால் தான் இந்த சார்ஜிங் ஐசி இந்த விபேட் வோல்டேஜ் ஃபார் பேட்ரி அப்படின்ற இந்த வோல்டேஜ் லைனை எனேபிள் பண்ணி வோல்டேஜை இங்கே ரிலீஸ் பண்ணும். அப்போது உங்களுக்கு பேட்டரி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வோல்டேஜ் வரும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு லைன் இருக்குது, அந்த லைன் டிஹெச். ஓகேங்களா. இங்கேயே உங்களுக்கு ஜிஆர் வேல்யூ செக் பண்ணிக்கலாம், ஐடி லைன் ஓகேவா இல்லையான்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டில் வருது, இங்கே வரல அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஜம்பர் மட்டும் பண்ணிட்டா போதும். ஸோ தெர்மல் லைன் டிஹெச் அப்படின்றது தெர்மல். தெர்மல் அப்படின்னா என்ன, யாராவது ஒரு சேட்டில் சொல்ல முடியுமா? தெர்மல் அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் என்ன ஆகும் தெர்மல்னா? ஸோ நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் ப்ராப்பராக கவனிக்கிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக கூட பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். தெர்மல் அப்படின்னா எனி ஐடியா? சாரி, நோ. ஓகே, நோ ப்ராப்ளம். நோ பேட்டரி டெம்பரேச்சர். நோ, தெர்மல் அப்படின்றது நான் கேட்குறேன். பேட்டரி டெம்பரேச்சர் தான், பட் தெர்மல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் சொல்கிறேன், தெர்மல் அப்படின்னா ஹீட், அதாவது வெப்பம் அப்படின்றது அந்த தெர்மல்ன்றடைய அர்த்தம். தெர்மல் லைன் அப்படின்னா ஹீட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய லைன். இப்போ இங்கே உங்களுடைய ஃபோனில் இன்கேஸ் ஹீட் இருக்குது அப்படின்னா, எஸ் பிரவீன்குமார், கனெக்ட் டு ஹீட். எஸ், சென்சார், நாட் சென்சார், சென்சிங் லைன் பட் நாட் சென்சார். ஹீட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லைன், அதாவது தெர்மல் லைன். உங்கள் ஃபோனில் இன்கேஸ் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த தெர்மல் லைன் என்ன ஐடென்டிஃபை பண்ணால் இந்த ஃபோன் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, இந்த ஃபோனை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் ஷடவுன். நீங்கள் வந்து ஒரு வெயில் ஒரு ஃபோனை வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 hour 2 hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ஆஃபில் இருக்கும். காரணம் என்னென்னா ஓவர் ஹீட். ஒரு லிமிட்டான ஹீட்டில், இப்போ வந்து நார்மலாக நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோங்க, 36 டிகிரி செல்சியஸ் இல்லவா? நார்மலாக எங்கேயுமே ரூம் டெம்பரேச்சர் 36 டிகிரி செல்சியஸ். அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு மேலே ஒரு 45 அந்த மாதிரி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னென்னு வரும், யுவர் ஃபோன் இஸ் ஓவர் ஹீட்டட், கைண்ட் சுவிட்ச் ஆஃப் நோ அப்படின்னு வரும். இல்லைனா கோயிங் டு பி சுவிட்ச் ஆஃப் இன் 10 seconds அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் இல்லை, என் ஃபோன் ஹீட் ஆகலை. ஏன்னா நமக்கு வந்து ஹீட்டை நம்ம தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த ஃபோன் ஹீட்டில் இருக்கா இல்லையா, அந்த போர்டு ஹீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஹீட்லேயே இல்லை, ஆனாலும் எனக்கு வந்து இந்த எரர் வருது அப்படின்னா இந்த தெர்மல் லைன் உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஓகேங்களா. மோஸ்ட்லி இந்த ஐடி லைன் இல்லை அப்படின்னா ஃபோனே ஒர்க் ஆகாது. தெர்மல் லைன் இல்லைனாலும் சம்டைம் ஃபோன் ஆன் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டரி ஃபோன் டெட்டில் வந்துச்சுன்னா இந்த பேட்டரி கனெக்டரை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஷார்ட் இருக்கா இல்லை ஓப்பனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஷார்ட் ஓப்பன்லாம் தனித்தனி செப்பரேட் கிளாஸ். ஸோ இதில் நம்ம
எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இந்த லைன் ஷார்ட் இருக்கா, ஸோ கிரவுண்ட் எப்பயுமே உங்களுக்கு பீப் சவுண்ட் வரும், 0 வேல்யூவும் வரும். மீதி 3 லைன்லேயும் உங்களுக்கு ஜிஆர் வேல்யூ வரணும். வரல அப்படின்னா அது ஓப்பன், 0 வந்துச்சுன்னா அது ஷார்ட். சிம்பிள். பீப் சவுண்ட் வந்தனாலும் ஷார்ட், அதாவது வோல்டேஜ் லைனில். கிரவுண்டில் கண்டிப்பாக பீப் சவுண்ட் வரும், 0வும் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். தெர்மல் லைன் எங்கே கனெக்டில் இருக்குது, எந்த ஐசியோட கனெக்டில் இருக்குது, டைரக்ட் டு இந்த ஐசி. ஸோ தெர்மல் லைன் ப்ராப்பராக வேலை செய்யலாம், உங்களுக்கு தெர்மல் எரர், அதாவது ஹீட் ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி எரர் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி எரர்ஸ் இதில் வர சான்சஸ் இருக்குது. சார்ஜிங் டைமில் உங்களுக்கு டெம்பரேச்சர் எரர் வரும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. டெம்பரேச்சர் சார்ஜிங் செக்ஷனில் இருந்து உங்களுக்கு அங்கே ஒரு தெர்மல் லைன் இருக்குது. ஸோ அது இன்னும் ப்ராட், ரொம்ப பெருசாக இருக்கும், அவ்வளோ போக முடியாது இப்போ. ஸோ இந்த தெர்மல் லைன் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த தெர்மல் லைன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓவர் ஹீட்டட் அப்படின்ற எரர் வரும். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கே ட்ரேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு, வோல்டேஜ் இங்கே வந்துருச்சு, அடுத்தது இங்கே வரணும். இங்கே இந்த ஃபீட்பேக் லைன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா நம்ம பைபாஸ் பண்ணிக்கலாம். பைபாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வோல்டேஜ் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ப்ரெசென்ட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். இந்த ஃபீட்பேக் லைன் டைரக்ட் டு இந்த ஓவிபிஐசி. ஓகேங்களா? இந்த ஓவிபிஐசியோட கனெக்டட். ஸோ இந்த ஃபீட்பேக் லைன் நீங்கள் ரெசிஸ்டர் ரிமூவ் ஆயிடுச்சு, இல்லை தண்ணி பட்டு கரோட் ஆயிடுச்சு, இல்லை ஷீல்டு நான் கட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டர் ரெண்டும் டேமேஜ் ஆயிடுச்சு, இதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியல, ஸ்கீமேட்டிக் வச்சு எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் நீங்கள் ஒரு ஜம்பர் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு சார்ஜிங் ஆகும். ஓகே. ஃபோனை ஆன் பண்ணாமையே சார்ஜிங்கில் இருக்கக்கூடிய எல்லா லைனும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ண முடியுமா? யாராவது டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? பாசிபிள் இருக்கா இல்லையா, யாராவது சொல்ல முடியுமா? ஃபோனை பிரிக்காமையே சார்ஜிங் பின்ஸோடைய லைன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? எஸ் ஆர் நோ? எஸ் மீன்ஸ் எப்படி, நோ ப்ராப்ளம். யாராவது செக் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி செக் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு சொல்லலாம். Totally 15 members. Good. No. Okay. பிரச்சனை. ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னும் யாரும் செக் பண்ணது இல்லை. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய டெயில் இன்செர்ட் பண்ணக்கூடிய டெஸ்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மெக்கானிக், இந்த மெக்கானிக் பிராண்டை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் YCS பிராண்ட் இருக்குது, 2UL பிராண்ட் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இதை வச்சு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபோனை நம்ம ரிமூவ் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற டிவைஸ். இதில் நீங்கள் ஐஃபோனுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஐஃபோன் மீன்ஸ் லைட்னிங் கனெக்டர். இப்போ 15 சீரிஸ் 16 சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைப் சி, ஐஃபோன்லேயே டைப் சி தான். ஸோ டைப் சி போர்ட்லேயும் எல்லா பின்ஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஓப்பன் பண்ணாமையே இந்த ஃபோனில் ஏதாவது லைன், அதாவது சிசிக்கு வர லைன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்னுடைய கேமரா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேமரா ஃப்ரண்ட் கேமரா, என்னுடைய செல்ஃபி கேமரா கிடையாது, என்னுடைய மைக்ரோஸ்கோப் கேமரா, சாரி. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற மெக்கானிக் பிராண்டோடைய டெயில் இன்செஷன் டெஸ்டர். ஓகேங்களா? ஸோ டைப் சியில் டோட்டலி ஒன் சைட் 12 பின், இன்னொரு சைட் 12 பின், டோட்டலி 24 பின்ஸ் அண்ட் லைட்னிங் 8 பின்ஸ். ஓகேங்களா? லைட்னிங் அப்படின்றது இந்த ஐஃபோன் 8 பின்ஸு, இந்த டைப் சிக்குள்ளே இருக்கக்கூடிய பின்ஸ் 24 பின்ஸை இதை செக் பண்ணி சொல்லும். ஸோ இது ஒரு போர்ட், ரெட்மி 9 பவருடைய போர்ட். இது ப்ராப்பராக இருக்குது, இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபோன் பேட்டரி கனெக்டில் இருக்கலாம், ஃபோன் ஆனில் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம இந்த ஃபோனை செக் பண்ணலாம். ஆனால் சிசி போர்டுக்கு உண்டான கனெக்ஷனும் மெயின் போர்டுக்கு உண்டான கனெக்ஷனும் ப்ராப்பராக இருக்கணும். ஃபோன் பிரிக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்பராக தான் இருக்கும். நம்ம இன்கேஸ் பிரிச்சுட்டோம் அப்படின்னா இது கனெக்டில் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஜஸ்ட் நான் இந்த போர்ட்டை இதை நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது, அதை நான் ஆன் பண்ணுறேன். ஸோ அதில் ஸ்க்ரீன் இருக்குது. நான் பிரைட்னஸை குறைச்சா உங்களுக்கு கிளியராக தெரியும். டெஸ்டிங் அப்படின்றது வருது, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, TESING இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு பின் நம்பர் 1 2 12 பின் வரைக்கும் உங்களுக்கு காட்டுது இல்லைங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ எப்பயுமே ரெகுலராக இதில் நான் ஐடென்டிஃபை பண்ணது, செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணது, கிரவுண்ட் எப்பயுமே கனெக்டில் இருக்கும். இந்த 2 பின்னுமே OL இருக்கும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் 2 பின்னுமே, சாரி, செகண்ட் அண்ட் தேர்ட், இந்த 2 பின்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் பின் வந்து OL தான் இருக்கும். அதே மாதிரி 8 அண்ட் 17th பின்னும் உங்களுக்கு OL தான் இருக்கும். மற்ற லைன் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் லைன். ஹை ஸ்பீட் டேட்டா, SUB அண்ட் வோல்டேஜ் லைன். ஸோ இது வந்து உங்களுக்கு வோல்டேஜ் லைன், ஓகேங்களா? ஸோ SUB CC1 ஹை ஸ்பீட் டேட்டா மைனஸ் ஹை ஸ்பீட் டேட்டா ப்ளஸ். ஸோ 1 2 3 4 5 மொத்தம் 5 லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைன், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடும் அதே 5 லைன் தான். இது OL தான் கன்ஃபார்மாக வரும். OL மீன்ஸ் ஓவர்லோட். ஸோ இது எம்டி இருந்தாலும் ஓவர்லோடு தான் வரும். அந்த லைன் கனெக்டடாக இல்லைனாலும் OL தான் வரும். இன்கேஸ் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா இதில் வேல்யூ வந்து உங்களுக்கு ரெட் கலரில் காட்டும். ஸோ இந்த 5 பின்லேயும் உங்களுக்கு ஏதாவது ரெட் கலரில் காட்டுச்சுன்னா அந்த லைன் உங்களுக்கு ஒரு இடத்துல ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லை இந்த 5 பின்லேயும் உங்களுக்கு OLன்னு வந்துச்சுன்னா அந்த லைன் ஓப்பன் ஆயிடுச்சு. சிசி ப்ராப்ளமாக இருந்தால் கூட இந்த மாதிரி வரும். சிசி சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம செக் பண்ணும்போதும் அந்த இடத்துல OL வருதுன்னா நம்ம அடுத்தடுத்து செக் பண்ணலாம். ஸோ மல்டிமீட்டரை வச்சும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளி குயிக்காக நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் கிடைக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. 1500 சம்திங் தான் இது இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மகிட்ட கூட சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இது ப்ராப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இதை நான் திருப்பியும் எப்படி வேணால் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணாலும் நமக்கு ப்ராப்பரான வேல்யூஸ் வருது. ஸோ இந்த பின் ஓகே, ரொம்ப பக்காவாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம கிளாஸை. ஸோ ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான், தெரியும்னு நினைக்கிறேன். பிளாங்காக இருக்குது கொஞ்சம், தெரியுதுங்களா? ஒரு ரெட்மி ஃபோன். இதை ஆனில் இருக்கும்போதே நான் கனெக்ட் பண்ணி இதை நான் செக் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக இன்செட் ஆகலை, அதனால் உங்களுக்கு கேஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஃபோன் தான், அதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பின்ஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இதில் ஒரு பின் எக்ஸ்ட்ராவே வேலை செய்யுது, ஒரு சைடு OL வருது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் எல்லா பின்ஸுமே கனெக்டில் இருக்குது. இந்த ஃபோன் ஹை ஸ்பீட், இட் மீன்ஸ் 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோன். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இங்கே OL, சாரி, இந்த பின்னும் கனெக்டில் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக டிரான்ஸ்மிட்டிங் லைன் இல்லைங்களா, டிரான்ஸ்மிட்டிங் லைன்ஸ். அது போக இந்த பின்னில் பாருங்கள் ஒரு OL இருக்குது. ஸோ இந்த சிசியில் ப்ராப்ளம் இருக்குது, என்னோடய ஓன் ஃபோன் தான். ஸோ பட் இதில் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுடைய ஃபோனால் கஸ்டமருக்கு இன்கேஸ் இருக்குன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணல, ஒரு ஒரிஜினல் சார்ஜர் கொண்டு வந்து போட்டு பார்த்தாருன்னா எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கிருந்து 1 2 3 தேர்ட் பின் வந்து என்னதுங்க, ஒரு சைடில் வேல்யூ வருது. இங்கேருந்து பாருங்கள் 1 2 3 இன்னொரு சைடில் உங்களுக்கு வேல்யூ வரல. அப்போ இந்த பின் ஓப்பன், ஓவர்லோட் OL இருக்குது, ஓகேங்களா? இதில் ப்ராப்ளம் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த சைட்லேருந்து 1 2, இந்த செகண்ட் பின் இங்கே வேல்யூ இருக்குது, இங்கே 1 2, இந்த செகண்ட் பின் வேல்யூ இல்லை. அப்போது இந்த பின்னும் என்ன ப்ராப்ளம் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இங்கே இந்த பின்னும் இங்கே இந்த பின்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய லைன்ஸ். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய லைன்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா, சிசி ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம்.
டேரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணோடனே டக்குன்னு சிசியை ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஃபால்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இது நான் ஒர்க்கிங் ஃபோன்னால அதை நான் பிரிக்கல. ஸோ ஆல்ரெடி நமக்கு ரிப்பேர் பண்ண ஒரு 9 பவர் ஃபோன் இருக்குது. ஸோ அதில் நம்ம வோல்டேஜை செக் பண்ணலாம். எந்தெந்த பாயிண்ட்டில் நம்ம வோல்டேஜை செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மல்டிமீட்டரை எனேபிள் பண்ணிக்கிற ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ 9 பவரோடைய ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜிங் லேஅவுட், சப்போர்ட் அண்ட் தென் மெயின் போர்டு போய்க்கலாம். இதுலேயே காப்பி போர்டுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் ஒரிஜினல் போர்டையே ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 9A இது 9 பவர் வேணும். சப்போர்ட் தான் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கா. இப்போ மெயின் போர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போர்ட்டில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய பாயிண்ட், ஃபஸ்ட்டு இந்த சார்ஜிங் கனெக்டரில் இருந்து இந்த கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் உங்களுக்கு வரணும். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெயில் இன்செட் டெஸ்ட், இந்த மாதிரி டெயில் இன்செட் டெஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மல்டிமீட்டர் வச்சு பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் இப்போ வந்த ஒரு கொஞ்ச நாள், ஒரு 1 இயர்க்குள்ளே வந்த டூல் தான். அதுக்கு முன்னாடி எல்லாருமே மல்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணோம். இன்னை வரைக்கும் நிறைய பேர் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் நிறைய டைம் மல்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். கேபிளை நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கேபிளை நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் கிரவுண்டு, இந்த பாயிண்டில் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு 5 வோல்டேஜ் இப்போது எனேபிள் ஆகணும். ஸோ கிரவுண்ட், ஸோ 5 வோல்டேஜ் நமக்கு வருதா அப்படின்னா கண்டிப்பாக வருது. எந்த பாயிண்ட்லேருந்து, இந்த சிசி பின்லேருந்து நமக்கு அவுட்புட் வந்துருச்சா அப்படின்னா எஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம எங்கே செக் பண்ணணும், சிசி போர்டோட அடுத்த சைட், அந்த சைடில் இந்த 2 சின்ன கெப்பாசிட்டர் அண்ட் தென் இந்த கனெக்டர் பின்னில் இந்த பின். ஸோ நம்ம சிசி போர்டை ஆப்போசிட் பண்ணிக்கலாம். ஸோ கிரவுண்ட் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பின் எப்பயுமே கிரவுண்ட் தான். இல்லைனா நமக்கு இந்த சிசி சால்வ் ஆகக்கூடிய இந்த பின்ஸ்லாம் வந்து கிரவுண்ட் தான். நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த கெப்பாசிட்டரில் 5 வோல்டேஜ் நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஓகே. அதுக்கப்புறம் இந்த பின்னில் செக் பண்ணோம், 5 வோல்டேஜ் வருதா, எஸ் 5 வோல்டேஜ் அவைலபிள். ஸோ இந்த சிசி போர்டில் வோல்டேஜ் வர்ற வீபர்ஸ் லைன் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா எஸ் ப்ராப்பராக இருக்குது. ஓகேங்களா. இது ஸோ கேபிளை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இதை போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். போர்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சீல் கட் பண்ணாத ஃப்ரெஷ் போர்டு, அதனால் நம்மளால் எந்த பாயிண்டில் செக் பண்ண முடியுமோ அதில் மட்டும் செக் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதில் தனி ஸ்ட்ரிப் கிடையாது, டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு அதே ஸ்ட்ரிப் தான் உங்களுக்கு மேலே மெயின் போர்டில் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இதில் இந்த மாதிரி ஃபோன்ஸில் நீங்கள் லாஸ்ட் டு லாஸ்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் அவைலபிளாக இருக்கணும். ஸோ நான் ப்ளஸ் மைனஸை தப்பாக வைக்கிறதுனால வரல. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை ப்ராப்பராக வச்சிங்க அப்படின்னா, சாரி கேபிள் இன்செர்ட் பண்ணவே இல்லை, கேபிள் இன்செர்ட் பண்ணோம். ஓகே, இப்போ செக் பண்ணலாம்.
ஸோ விபஸ் லைன் இந்த சைடு தான் இருக்குது. ஸோ இந்த சைடு தான் ரெட் கலர் ப்ராப்பை நீங்கள் வைக்கணும். செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னா எஸ் ப்ராப்பரான வரல வருதானா எஸ். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது 5 வோல்டேஜ் உங்களுக்கு இந்த பின்னில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம டைரெக்டாக அப்படியே ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிடாதீங்க. யூஎஸ்பி கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க், சின்ன சின்ன ஐடியாஸ் தான். ஆனால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கிரவுண்டில் நான் பிளாக் பின்னை வச்சுட்டேன். விபஸ் பின் இதுதான். இப்போ இந்த இடத்துக்கு 5 வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா எஸ் ஆகுது. இது விபேட்டோட லைன். இங்கே வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா இல்லை, ஜஸ்ட் ரொம்ப மில்லி வோல்டேஜ் தான் வருது. 0.144412 அந்த மாதிரி சம்திங் தான் வருது. ஸோ இப்போது நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். இதுவும் ரெக்கமெண்டட் இல்லை, சேஃபாக பண்ணுங்கள். கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா பேட்டரியை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா நமக்கு வர வேண்டிய 3.7 வோல்டேஜ் ஆர் அபோவ் 4.2 வரைக்கும் வரலாம். 3.9 வோல்டேஜ் வருது. கிட்டத்தட்ட 4 வோல்டேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகுது. அப்போ இந்த ஃபோன் சார்ஜ் ஆகுமானா எஸ். இது கன்சியூம் பண்ணுற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் 3 ஆம்பியர் எடுத்துக்குது. 5 வோல்டேஜ் 3 ஆம்பியர் எடுத்துக்குது இல்லைங்களா? அப்படின்னா இது எத்தனை வாட்ஸை கன்சியூம் பண்ணுது அப்படின்றது யாருக்காவது கால்குலேஷன் தெரியுங்களா? எனிபடி கால்குலேஷன் தெரிஞ்சுன்னா அது எவ்வளோ வாட்ஸ் அப்படின்றத எனக்கு அப்படியே சேட்டில் சொல்லுங்கள். 15 வாட்ஸ். எஸ், வெரி குட், கரெக்ட். அது வந்து 15 வாட்ஸ். 5 வோல்ட் இன்டூ 3 ஆம்பியர், அது அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வாட்ஸ். 15 வாட்ஸ் வந்து இந்த ஃபோன் கன்சியூம் பண்ணிக்குது. இது வந்து என்னுடைய நார்மல் சார்ஜரில். இன்கேஸ் இதே ஃபாஸ்ட் சார்ஜராக இருந்துச்சுன்னா 9 வோல்ட் 2 ஆம்பியர் எடுத்துக்கும். 9 இன்ட்டு 2 18 வாட்ஸ். ஓகேங்களா? சில ஃபோன்ஸ் 11 ஆம்பியர் 11 வோல்ட் 6 ஆம்பியர் ஸ்பீடில் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். அப்படின்னு எடுத்துக்கும் போது அது 11 இன்ட்டு 6 66 வாட்ஸ். ஓகேங்களா? 11 இன்ட்டு 3 33 வாட்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு கால்குலேஷன் இருக்குது. குட், தேங்க்யூ. ஸோ இந்த ஃபோன் எடுக்கக்கூடிய இப்போ வோல்டேஜ் இன்புட் எடுக்கக்கூடிய வாட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 15 வாட்ஸ். இந்த ஃபோன் 15 வாட்ஸில் இந்த ஃபோன் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷீல்டு தான் கட் பண்ணோம். இது ஃப்ரெஷ் போர்டுன்றனால நம்ம இது ஷீல்டு கட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சிசி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றதுக்கு நம்ம போயிடலாம். சிசி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டயர்ட் மோடில் எப்படி பின்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை செக் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம அந்த டெய்ல் இன்செர்ஷன் டெஸ்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிடலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணுறலாம் அதுவும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்ப்போம். ஸோ இது ஒரு ஃப்ரெஷ் சிசி போர்டு, இது வரைக்கும் ரிப்பேர் பண்ணாத போர்டு. இதில் பிளாக் கலர் யூவி க்ளூ வச்சு பிளாக் கலர் யூவி க்ளூ வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு தண்ணி பட்டாலோ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒரு பின்னோட ஜாயிண்ட் ஆகக்கூடாது, கனெக்ஷன் ஆகக்கூடாதுன்றக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு ஃப்ரெஷ் போர்டு. ஓகேங்களா? இது ஒரு சாம்சங் போர்டு. இது ஒரு விவோ போர்டு. ஓகேங்களா? விவோ போர்டை எப்படி சேஃபாக இந்த க்ளூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ என்ன பார்ப்போம். ஃபஸ்ட் ஓகே, ஃபஸ்ட்டு இந்த க்ளூவை எப்படி சேஃபாக ரிமூவ் பண்ணணும். ஏன் க்ளூவை சேஃபாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா விவோ போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளூக்குள்ளே சில காம்பனன்ட்ஸ் வரும். நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் வச்சு இந்த க்ளூவை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ அதனுடைய கனெக்ஷன்ஸ் பிரேக் ஆயிரும். அதனால் நீங்கள் சேஃபாக பண்ணணும்.
சாரி. ஸோ நான் டெம்பரேச்சர் 200 வச்சுருக்கேன், ஏர் வந்து 50 வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி க்ளூ கட்டர் பிளேட்ஸ்லாம் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டூல்ஸை பற்றி நேற்று சொன்னேன். சில பேர் டூல்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால சொல்லலை. பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர், பர்சனல் மெசேஜ் ஃபோன் நம்பர் தரேன். மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ கால் பண்ணிங்க அப்படின்னா ரிப்பேரிங் ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளால் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணி பேச முடியாது. ஸோ அதனால் வாட்ஸ்அப் போட்டிங்க அப்படின்னா நான் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுக்கு அது போக ப்ராக்டிக்கல் டைரக்ட் கிளாஸஸ் இருக்குது 6 days. ஸோ அதுக்கு நம்ம சார்ஜஸ் வந்து 5000 பண்ணுறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே தங்கி அதை நீங்கள் கற்றுக்கலாம். 6 daysல உங்களுக்கு டிஸ்பிளே பேஸ்டிங், கனெக்டர் ரிப்ளேஸ்மெண்ட்டு, சிசி ரிப்ளேஸ்மெண்ட்டு, மைக்ரோஸ்கோப்பும் வந்து நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் கொடுத்துருவோம். ஸோ எவ்ரிடே நீங்கள் டெய்லியும் பண்ணுறதை நீங்கள் திரும்பியும் பண்ணலாம். ஸோ ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு அதுக்கு டீட்டெயில்ஸ் நான் தரேன். ஸோ பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் சிப் லெவல் கண்டிப்பாக பண்ண முடியாது. மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் கற்றுக்க ஆர்வம் இருக்கிறவங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ். அதை ப்ராப்பராக பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியுன்றதும் தெரியும். இந்த பிஸ்னஸ் ப்ராப்பராக செய்கிற யாரையும் கைவிடாது இல்லைங்களா? ஸோ க்ளூவை நம்ம ஹை டெம்பரேச்சர் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பட் கூடவே சேர்ந்து அந்த காம்பனன்ட்ஸ் ரிமூவ் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம கம்மியான டெம்பரேச்சர் வச்சுட்டு க்ளூ கட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பேசிக் கோர்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஷாப் வச்சு ஒரு ஷாப்பில் என்னென்ன ப்ராப்ளம் ரெகுலராக வருமோ எல்லா ப்ராப்ளமையும் நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம கொடுத்துடலாம். ரேராக வர CPU அந்த மாதிரி ஃபால்ட்ஸை மட்டும் உங்களால் பண்ண முடியாது. அதர்வைஸ் நீங்கள் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கும் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் நம்ம ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு ப்ராக்டிகல் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நானும் அதில் இருக்கேன். ஸோ நீங்கள் டவுட்ஸ் அதில் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எவ்வளோ பாசிபிளாக குயிக்காக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குமோ அவ்வளோ பாசிபிளாக கிடைக்கும். செப்பரேட்டாக நீங்கள் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை கிடைக்காது. இட் மீன்ஸ் மொபைல் ஃபோன் ரிப்பேரிங்கை பற்றி. இது நம்மளுடைய டெமோ கிளாஸ் இன்னையோட முடியுது, ஃப்ரீ கிளாஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில காம்பனன்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ். கெப்பாசிட்டர்ஸ் நோ ப்ராப்ளம், பட் ரெசிஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா அது மேட்டர் கன்ஃபார்மாக. ஏன்னா அதனுடைய லைன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சாரி, உங்களுக்கு கேமரா வியூ ஆகலை, நீங்கள் மியூட்டில் இருந்ததுனால சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். எப்படி க்ளூவை கட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு சிசி போர்ட்லேயும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த க்ளூக்குள்ளே சில காம்பனன்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சில லைன்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக போயிட்டு ஒரு சிசி போர்டை மார்க்கெட்டில் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதில் ஒரு 200 rupees 150 rupees இருக்குது அப்படின்னா அந்த 150 rupeesம் உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக அந்த சிசியை மாற்றிருந்தால் அந்த 150 rupees நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். கஸ்டமர் ஒரிஜினல் சிசி போர்டோட போயிருப்பார், சாட்டிஸ்ஃபைடாக போயிருப்பார், அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது. இன்கேஸ் கஸ்டமர் நெட்வொர்க் ப்ராப்ளம்னு திரும்பி வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இல்லை சார் இந்த மாதிரி அதில் நெட்வொர்க் லைனில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அது நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு எதுவும் நம்ம சொல்ல வேண்டியது வரும். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரிஜினல் கிடைக்காது. நம்மகிட்ட அதே மாதிரி ஒரு பழைய ஃபோன் இருந்தாங்கன்னா ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், வேறு சொல்யூஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் ஒரிஜினல் சிசி போர்டை ரிப்பேர் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஓகேங்களா. இந்த க்ளூவை நம்ம கட் பண்ணிட்டோம். உங்களுக்கு க்ளூ கட்டிங் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் சிபியூலேயே இருக்கும் க்ளூ கட்டிங், பட் அது இன்னும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது ஒரு ரெட்மி 9 பவர், நம்ம பார்த்த 9 பவருடைய ஒரு சிசி. உங்களுக்கு தெரியும், அதிகமாக கேபிளை இன்செர்ட் பண்ணி அந்த பின்ஸ் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரியுதுங்களா. நீங்கள் ஒரு ஃபோனை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சார்ஜிங் ஃபால்ட் கம்பல்சரி வரும். ஓகேங்களா. நான் ஒரு நிறைய டைம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 600 டைம் வந்து கேபிள் இன்செர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 600 டைம்லேயும் அந்த டேமேஜ் தான் இது. அதுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த பின்ஸ் ஓரளவுக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் டேமேஜ் ஆயிரும். அதன் வழியாக வோல்டேஜ் பாஸ் ஆகாது. அப்போ சிசி சார்ஜிங் பின் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். சர்வீஸ் சென்ட்ரல் அந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த சிசி போர்டு தான் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. 700 750 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதில் பாதி சார்ஜ் பண்ணலாம், 350 சார்ஜ் பண்ணலாங்க, 400 சார்ஜ் பண்ணலாம், ஒரிஜினல் சிசி போர்டை ப்ராப்பராக மாற்றி கொடுத்து. ஸோ 250யும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு கஸ்டமர் பொறுத்து அவங்க பில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக கம்பெனி ஃபினிஷிங்கில் L3 L4 எப்படி வந்து ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம். அப்படி பண்ணி கொடுத்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட, சார் என்னுடைய குவாலிட்டி ஆஃப் ரிப்பேர் ப்ராப்பராக இருக்கும், உங்களுக்கு ரிப்பீட் ஃபால்ட் வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்கள் ரிப்பேர் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வச்சு நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது கஸ்டமர் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற அமௌண்ட்டு கொடுப்பாரு. ஸோ அந்த பிளாக் க்ளூவை ரிமூவ் பண்ணிட்டோம், இதில் எந்த காம்பனண்ட்டும் இல்லை. ஸோ இது நோ ப்ராப்ளம், நீங்கள் எவ்வளோ ஹீட் வச்சு வேணால் க்ளீன் பண்ணலாம். ஆனால் விவோ ஃபோன்ஸில் வர அந்த சிசி போர்டில் நீங்கள் சேஃபாக தான் பண்ணணும், ஏன்னா அதில் சில காம்பனண்ட்ஸ் வரும். ஸோ இந்த பின்னை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு ரிப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, நம்மள்கிட்ட நியூ பின் இருக்குது. மார்க்கெட்டில் எல்லா டைப் சி பின்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் ஸ்டாக் வச்சிங்க அப்படின்னா சார்ஜிங் ஃபால்ட்லாம் ரெகுலராக உங்களுக்கு ஃபோன்ஸில் வரும். ஸோ கம்பேரிசன் பாருங்கள், இந்த பின்னுக்கும் எவ்வளோ குவாலிட்டி டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுங்களா. ஸோ அது கோல்டு கலரில் இருக்குது, இது உங்களுக்கு காப்பர் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பின்னுடைய ஷேப் கரெக்டாக சேமாக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட சேமாக இருக்கக்கூடாது, 100% சேமாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, அதனுடைய ஷேப் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா இது ஒரிஜினல், இது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா, பட் ஷேப் சேம் தான். ஸோ இதை நாம் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் 200 இது மெல்ட் ஆகாது, 350. இதை நீங்கள் ஷேக் பண்ணவோ இல்லை வச்சு தூக்கவோ கூடாது. தூக்குனீங்க அப்படின்னா இந்த பின்ஸில் இருக்க ட்ராக்ஸ்லாம் டேமேஜ் ஆகும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். மெல்ட் ஆன அடுத்த செகண்ட் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போது டிப்பை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். தென் டீசல் ரீவிக்கு
ஸோ குவாலிட்டியான ஐபி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். சரிங்களா? குவாலிட்டியான நம்ம ஐபி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ப்ராப்பராக இருக்குது. நம்ம புது சிசி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்ட்டு. எஸ், ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும், பார்ப்போம். ஓகே, ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகுது. நம்ம சால்வ் பண்ணும்போது எந்த கேப்பும் நமக்கு இருக்காது. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒன் சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் சைடு தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் சால்வ் ஆயிரும், ஒரு சைடு சால்வ் ஆகாமல் போயிடும். அப்போ ப்ராப்பராக ஹோல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பின்ஸில் நீங்கள் லெட் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நம்ம பிபிடி அப்படின்ற ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் மாண்டோடைய ஒரு பிபிடி நான் சால்வர் பேஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை 183 டிகிரி செல்சியஸ். இது இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கணும். பிபிடி மீன்ஸ் சால்வர் பேஸ்ட், நத்திங். கூட ஃப்ளக்ஸ் பேஸ்ட் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தனித்தனி பின்னாக சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருங்க. ரொம்பவும் ஹீட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பின்ஸ்லாம் டேமேஜ் ஆகிரும். சும்மா பட்டும் படாமல் பண்ணுறோம் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் டச் பண்ணிங்கனாவே அங்கே வந்து பிபிடி அப்ளை அந்த லெட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிரும். ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் இருந்தால் சரி. ஓகேங்களா? ஸோ சிசி ரெடி. சிசி போர்டை நம்ம ரெடி பண்ணுவோம். இதில் இந்த பின்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வெறும் பின்னை வச்சு நம்ம சால்வரிங் அங்கே இடத்துல லெட் அப்ளை பண்ணோம்னா சால்வ் ஆகாது. இதில் கொஞ்சம் லெட் இருந்தால் தான் அப்ளை ஆகும். லைட்டாக நம்ம டிப்பில் இருக்கக்கூடிய லெட்டை மட்டும் அங்கே அந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? எக்ஸஸாக லெட் எடுக்கல. டிப்பில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் லைட்டாக. அண்ட் தென் நியூ சிசி எடுத்து அது மேலே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்குங்களா? எஸ். அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம 4 லெக்லையும் சால்வ் பண்ணிக்கலாம். பிபிடி வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம், ஆர் இந்த மாதிரி லெட்டை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ செக் பண்ணுங்கள் உங்களுக்கு கேப் ஏதாவது இருக்குது அப்படின்ட்டு. எஸ், லிட்டில் பிட் கேப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கும் கிளியராக தெரியும். இதில் ஒரு சைடில் உங்களுக்கு கேப் இருக்குது, தெரியுதுங்களா? ஒரு சைடு எப்படி சொல்கிறது, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த சைடு கீழே இருக்குது, இந்த சைடு மேலே இருக்குது. இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட்ரிங் அயனை வச்சு நீங்கள் சால்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆகிக்கும். பட் ஹீட் உங்களுக்கு கைக்கு வரும். ஸோ அதனால் ட்வீசர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க.
ஸோ உங்களுக்கே இதில் தெரியும் 2 பின் சேம் அப்படின்றது உங்களுக்கு, 2 பின்னும் ஒரே பின் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கிளியராக தெரியும் பாருங்கள். ஸோ இந்த 2 பின்னும் ஒரே லைன் தான், இந்த 2 பின்னும் ஒரே லைன் தான். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பின்னும் இந்த 2 பின்னும் ஒரே பின் தான். இன்கேஸ் நீங்கள் சால்டர் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகும் கன்ஃபார்மாக. அப்படி ஜாயிண்ட் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம். பட் இந்த ரெண்டும் இந்த ரெண்டோட ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆனால் ஓகே, பட் இதோட ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எப்படி சால்வ் பண்ணுறது இதுக்கப்புறம்? இப்போ நம்ம இது வரைக்கும் வச்சுட்டோம். இப்போ இதெல்லாமே ஜாயிண்டாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இதில் கனெக்ஷன்ஸ் ப்ராப்பராக வேலை செய்யாது. ஸோ இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறம் யாரும் சால்வ் பண்ணுறதில்ல, சிசியை சால்வ் பண்ணாமல் விட்டுறாங்க. கண்டிப்பாக சால்வ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு சிசி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ லெட்டை டிப்பில் எடுத்துக்கங்க, எடுத்துகிட்டு இங்கே டச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது, நான் வச்சு இல்லைங்களா, இப்படி ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். கரெக்டான ஃப்ளக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிறது கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஓகே, இப்போது இந்த 4 பின்னும் இது ரெண்டும் ஒன்று, இது ரெண்டும் ஒன்று, இது ரெண்டும் ஒரே பின் தான், இது ரெண்டும் ஒரே பின் தான். மற்ற எல்லா பின்ஸும் செப்பரேட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் மேலே அந்த கோல்டன் கலர் உங்களுக்கு சில்வர் மாதிரி மாறிடுச்சு. ஆனால் சால்வ் ஆகிருக்குமானா கண்டிப்பாக இல்லை. அடியில் உங்களுக்கு சால்வ் ஆகிருக்குமா அப்படின்றது இல்லை. நீங்கள் ஜூம் பண்ணி ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக்கிங் இருக்கும். இப்போ இந்த பின் பார்த்தீங்கன்னா மேலே லெட் அப்ளை ஆயிடுச்சு, ஆனால் கீழே சால்வ் ஆச்சானா இல்லை, ஷேக் இருக்குங்களா. ஸோ இது சால்வ் ஆயிடுச்சு. இந்த பின் இன்னும் சால்வ் ஆகலை. இந்த பின் இது சால்வ் ஆயிடுச்சு, இது சால்வ் ஆகலை. ஸோ சில பின்ஸ் உங்களுக்கு ஷேக் ஆகிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷேக்கிங் இருந்துச்சுன்னா கூட சில டைம் நமக்கே ஐடென்டிஃபை ஆகாது. நம்ம சால்வ் பண்ண தான் நினச்சிருப்போம், ஆனால் சால்வ் ஆகிருக்காது. அதை ப்ராப்பராக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மைக்ரோஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். வித்தவுட் தட் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இது வந்து சிசி போர்டு ஃபால்ட்டாக இருக்குது, நம்ம என்னமோ ட்ரை பண்ணிட்டோம் ஆனாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிப்போம். ஆனால் அப்படி கிடையாது, ப்ராப்பராக சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. டிப்பில் லெட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. லெட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பின் பை பின்னாக நீங்கள் வச்சுட்டே வாங்க. லெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸஸ் அங்கே லெட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டீசால்ரை விற்க வச்சு லெட்டை எடுத்துடலாம். பின் பை பின்னாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பின்லேயும் ஷேக்கிங் இருக்காது. தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு பின்னும் ப்ராப்பராக தெளிவாக சால்வ் ஆகிருக்கு. ஸோ சி
எந்த பின்னுமே உங்களுக்கு டேமேஜ் ஆன மாதிரி இல்லை, சாரி சால்வ் ஆகாத மாதிரி இல்லை. ஸோ ஷேக் பண்ணினாலும் எந்த ஷேக்கிங்கும் இருக்காது. ஸோ ஷேக்கிங் இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆகும். ஆனால் ஒரு ஒரு மாதிரி பின்ன கேபிள் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா ஆகுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா சார்ஜ் ஆகும். மறுபடியும் விட்டுட்டிங்கன்னா லூஸ் ஆயிரும். ஒரு மாதிரி கேபிள் வந்து பெண்ட் பண்ணி வச்சுட்டா ஒரு சைடில் வச்சுட்டா ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி பின்ஸ் டேமேஜ் ஆனதால வர்றது தான். ஓகேங்களா? இது ரெட்மி ஃபோன்ஸோடைய சிசி போர்டு, சிசி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இது சாம்சங் சிசி யூனிவர்சலாக மேக்ஸிமம் ஒரு 80% சாம்சங் ஃபோன்ஸுக்கு வரக்கூடிய சிசி இந்த டைப்பில் தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம எடுத்துகிட்டு அதே சிசியை திருப்பி எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். குயிக்காக எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. ஜஸ்ட் பேஸ்ட் அப்ளை. ரிமூவ். One minute. ஸோ இதில் நான் பாட்டமில் எந்த சால்வரும் பண்ணலை, டேரெக்டாக நான் வைக்க போகிறேன். நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் பின் இந்த சிசியில் வராது, ஏன்னா சாம்சங் ஃபோன்ஸில் இந்த 2 லாஸ்ட் பின்னும் என்சின்றனால அந்த பின் இல்லைனாலும் உங்களுக்கு நோ ப்ராப்ளம். தட்ஸ் ஆல். நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பின்ஸும் சால்வ் ஆகிருக்கும். ஓகே, ஜஸ்ட் இன்னொரு டைம். சரி, நீங்கள் பார்க்க முடியும் எல்லா பின்ஸுமே ப்ராப்பராக சால்வ் ஆகிருக்கு. சரிங்களா? எதுவுமே உங்களுக்கு சால்வ் ஆகாத மாதிரி தெரில, எல்லாமே சால்வ் ஆகிருக்கு. ஷேக் பண்ணி பார்த்தலாம். ஸோ எந்த ஷேக்கிங்கும் இல்லை.
ஸோ எல்லா பின்ஸும் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ குயிக்காக நீங்கள் சிசி டைப் சியை மாற்ற முடியும், ஸ்கில் டெவலப் பண்ணால் மட்டும். ஸோ இந்த சால்ட்ரிங் சைடில் நீங்கள் கொஞ்சம் சால்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போது நம்ம டெயில் இன்செஷன் டெஸ்டர் இருக்கு இல்லைங்களா, அதை ஜஸ்ட் ஒவ்வொரு சிசி போர்ட்லையும் இந்த சிசி போர்டில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்ட்டு. இட் மீன்ஸ் இது மெயின் போர்டில் கனெக்டே ஆகலை, ஸோ எல்லாமே ஓவர்லோட் தான் வரும். ஸோ இது கனெக்ட் சிசிஏ கனெக்டில் இல்லை அப்படின்ற மாதிரி இது டிடெக்ட் ஆகிக்குது. ஓகேங்களா, 1 minute. ஸோ டெஸ்டிங் எல்லா பின்ஸும் ஓஎல் ஓவர்லோட், அதாவது ஓப்பனாக இருக்கிறது. இது மெயின் போர்டோட கனெக்ட் ஆகலை. இன்கேஸ் ஒரு லைன் உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னா கூட ஓஎல் தான் வரும். ஓகேங்களா, ஸோ எந்த பின்னுமே கனெக்ட் ஆகலை, ஸோ ஓஎல். கிரவுண்ட் மட்டும் கிரவுண்ட்னு சொல்லிட்டு இது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஏன்னா அது ரெகுலராக கிரவுண்ட் தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். பட் மற்ற எல்லா பின்ஸும் ஓவர்லோடு, ஓஎல் 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 எல்லாமே ரெட் ஓவர்லோட், அதாவது ஓப்பனில் இருக்குன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வரும். பட் நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக வேலை செய்யும். இப்போ நம்ம ரெட்மி ஃபோன் நம்ம சிசி நம்ம சேஞ்ச் பண்ணோம், அது ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத இன்செர்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். நோ, ஓப்பனில் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், மெயின் போர்டோட கனெக்ட் ஆகலை, ஸ்ட்ரிப்பு கனெக்ட் ஆகலை. ஸோ ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அதே ஃபோனை மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ப்ராப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த 08-17 உங்களுக்கு எப்பயுமே ஒயல் தான் வரும். அதாவது இந்த சைட்லேருந்து பாருங்கள் 1 2 3 4, இந்த சைடு 4th பின்னும், இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3, சாரி, இதில் கிரவுண்டுன்ற ஒரு லைன் வந்து உங்களுக்கு லைட் கவர் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் 1 2 3 4, 5th பின். இந்த சைடு 1 2 3 4 அண்ட் 5th பின் ஓஎல். இது ரெகுலராக ஓஎல் வரும். ஒரு சில ஃபோனில் இது ஓஎல் வராது, பட் இது ஓஎல் வந்ததுனாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஓஎல் எதுனா அது எஸ்யூபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த லைன். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் டைப் சி ஃபோன் உங்களுக்கு ரிப்பேருக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணணும். ஓகே, உங்களை எல்லாத்தையும் நான் இப்போ அன்மியூட் பண்ணுறேன். டைப் சி போர்ட் சம்மந்தமாக ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். 1 minute நான் அன்மியூட் பண்ணுறேன். ஸோ யாருமே கேட்குறது இல்லை, எல்லாத்துக்குமே புரிஞ்சிச்சா? அவ்வளோ கிளியராக நான் டெஸ்ட் பண்ணுறேன்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ டவுட்ஸ் க்ரியேட் ஆகணும், இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். நான் அன்மியூட் பண்ணுறேன். உங்களை நீங்களே அன்மியூட் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணுறோன்னா ரைஸ் பண்ணலாம். எனி கொஷின்ஸ்? எனிபடி? மைக் இம்ரான் அன்மியூட் பண்ணிக்கலாம். நீங்களே அன்மியூட் பண்ணுங்கள். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கீழே மைக் இருக்கும், அந்த லோகோவை டச் பண்ணிங்கன்னா அன்மியூட் ஆகிடும். கேமரா வரல, கேமரா தேவையில்லைங்களே, மைக்கு தான் நான் சொல்கிறேன். ஆண்டனி ராஜ், நீங்கள் மைக் பண்ணி
மைக் ப்ளீஸ். எனிபடி எனி கொஸ்டின்ஸ்? உங்களுக்கு எது கொஸ்டின் இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். எனி கொஷின்ஸ் உங்களுக்கு இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் போடலாம். அந்த குரூப் உங்களுக்கு 10 டேஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் இந்த வீடியோஸும் 10 டேஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் திரும்பியும் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இன்கேஸ் நம்மளுடைய கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் கோர்ஸ் இருக்குது, ஒன்லி ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் கிடையாது. அது போக அந்த ஆன்லைன் கோர்ஸ்லேயே நான் ப்ராக்டிக்கல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் சில வீடியோஸ் இருக்குது. சில வீடியோஸில் எல்லா வீடியோஸும் ரெக்கார்டடாக இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். எவ்ரிடே 1 by 1 உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட டூல்ஸ் இருந்தால். இல்லாத பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்து நம்மகிட்டயே 6 days ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்குது. ஃபுல் டே, பார்ட் டைம் கிடையாது, ஃபுல் டே. மார்னிங் 10 to ஈவினிங் 8 o'clock வரைக்கும் நீங்கள் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் 6 days-ம். ஸோ லைவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த 6 days-ல் நீங்கள் கனெக்டர், டைப் சிசி, CV8CC, மைக்கு, ஸ்பீக்கர், காம்பனன்ட்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, யாருக்கும் ஒருவேளை மைக் சிம்பிள் எனேபிள் ஆகலையா? ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஆல். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது மூலிமா நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜை கூட நம்ம குரூப்பில் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. குட் நைட் ஆல்.